அடி இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னடி தூங்காம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? விக்கி தூக்கம் வரல. நாளைக்கு ஷூட் இருக்கு, மறந்துட்டியா? சீக்கிரம் போகணும்ல, படு இப்பயே. சரி. அம்மா, நான் வரக்குள்ள யார்ட்டையும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. சீச்சி, நான் யார்கிட்ட போய் பேச போறேன்? சும்மா சாங்ஸ் பாடிட்டு இருந்தேன் போட்டு விட்டு ஃபோன்ல. ஓ அப்படியா? சரி சரி, தூங்கு. அப்புறம் என்ன சொல்லு. என்ன? ஒன்றும் இல்லை. சரி, நீ படுத்து தூங்கு. ஏ விக்கி, என்ன கேட்க வந்தியா கேளு. இல்லை, அதான் இன்னைக்கு ஒருத்தன் வந்தானே வீட்டுக்கு. அவன் பேர் என்ன? சக்தியா? அவனே தான். அவன் அவனை ஃபோன் பண்ணானா? இல்லையே, ஏன் கேட்குற? இல்லை, போக்கில் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனானே, அதான் கேட்டேன். இல்லைடா, அவன் இதுக்கடா எனக்கு ஃபோன் பண்ண போகிறான். சரி, நான் படுக்கிறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வருது. சரி, தூங்கு. ஐயோ, கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டியிருப்போம். நல்ல வேலை முன்னாடியே ஃபோனை வச்சிட்டோம். சரி, படுத்துக்கலாம். எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிப்போம். டேய், என்னடா இன்னும் நிக்கிய காணோம்? கரெக்டான டைமுக்கு தான் வருவாங்க. உன்ன மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா பின்ன என்ன? நானே நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். எழுப்பி இழுத்துட்டு இருந்தேன், நிற்க வச்சுட்டு பேசுற நீ. டேய், எனக்காக வரமாட்டியாடா? உனக்காக தான்டா. உனக்காக தான் இப்போவும் வந்து நின்றுட்டு இருக்கேன். சரி, அவளுக்கு ஃபோனுன்னா மெசேஜ் ஆச்சும் பண்ணி பாரு. பண்ணடா, ரிப்ளைவும் இல்லை, அவள் இன்னும் பார்க்கவே இல்லை. சரி, ஒரு வேளை கிளம்பி வர்றதுனால ஃபோன் எடுக்க மாட்டாங்க போல. வருவா நிக்கி, பார்ப்போம். சார், என்ன சீக்கிரமா வந்திருக்கீங்க? ஏம்மா நிக்கி, வந்துட்டியாமா? ஏம்மா இவன் ஒரு ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்ற? ப்ரோ, நான் தான் கிளம்பி வரணும்ல, அதனால காலைல ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, எல்லாம் லேட் ஆயிரும். வாங்க நிக்கி. என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, நான் வரதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க. நேற்று தான் அவ்வளோ தூரம் கூப்பிட்டியல்ல, அதனால தான் வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ, சாப்பிட்டீங்களா? எங்கம்மா இவன் என்னை சாப்பிட விட்டான். வேகமா சீக்கிரமா என்னை எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டான். ஒரு டீ கூட குடிக்கல நான். அப்படியா சார்? இல்ல நிக்கி, பார்த்துட்டு எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலான்னு தான், வேற எதுவும் இல்லை. எங்க நிக்கி, ஆத்தியும் காணோம், சக்தியும் காணோம். சக்தி கூட இப்போ வந்துருவான். ஆனா ஆர்த்தி இருக்கா பாருங்க, லேட்டா தான் வருவா எப்பயும். ஏன் சிஸ்டர்? ஆமா ப்ரோ, மேடம் எப்பவுமே காலைல லேட்டா தான் எந்திரிப்பாங்களா, அவசரமா கிளம்பி ஓடியாந்துருவா. டே மச்சான், டே என்னடா பாரு, நான் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டு போறேன். ஒழுங்கா இந்த நேரத்துலச்சும் மனசுல இருக்கிறத சொல்லிடு. ஏன்னா இப்பவே வா. டே, எல்லாடமும் சொல்லிடுடா. சரிடா. சரி நிக்கி, நான் போய் நம்ம எல்லாத்துக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, நான்லாம் சாப்பிட்டேன், எனக்குலாம் வேணாம். நிக்கி, நிஜமே சாப்பிட்டீங்களா? போய் சொல்லாதீங்க. காஃபி குடிச்சேன் சார். அப்புறம் என்ன, அவன் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வருவான். ஆர்த்தியும் சாப்பிட்டுருக்க மாட்டாதானே? அவங்க 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க, எப்பயும் இங்க வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இவன்கிட்ட பேசிட்டு இருங்க. சரி ப்ரோ. ஏய், சொதப்பிராதான், நான் போயிட்டு வரேன், பேசிடு. சரிடா. சார், இன்னைக்கு இங்க ஷூட் இருக்கா சார்? ஆமா நிக்கி, இருக்கு. ஓ, அப்படியே ஷூட்காக தான் வந்திருக்கீங்க, நான் கூப்பிட்டேன்லாம் வரல, அப்படிதானே? என்ன நான் என்ன கேட்டேன், எப்படி கேட்டாரு? நிக்கி, உனக்கு தெரியுமா? என்ன? ஏ லூசு, உனக்கு தெரியுமா நான் ஷூட்காக தான் இங்க வந்திருக்கேன்னு? அப்ப நீங்க தானே சொன்னீங்க. இப்ப சும்மா சொன்ன நிக்கி, எனக்கு மத்தியானத்துக்கு மேலதான் ஷூட்டே. உனக்காக தான் நான் மார்னிங்கே வந்தேன். ஓ, அப்படியா சார்? சரி, ஓகே. என்ன ஓகே? ஓகே தான். ஏய் நிக்கி, சார் எனக்காக மார்னிங்கே வந்திருக்கீங்கல்ல, அதனால தான் ஓகேன்னு சொன்னேன். இங்கே பாரு, பார்த்துட்டு தானே இருக்கேன் நானும். நம்ம 2 பேரும் வந்தது கூட தெரியாமல் எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு 2 பேரும். சரி இரு, அவங்கள பயன்படுத்தலாமா? பண்ணலாமே. ச்சே ஆர்த்தி, நீதானா? என்ன ப்ரோ, பயந்துட்ட தானே? சேச்சே, நான்லாம் பயப்படல. நான் கூட வேற யாரும் வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஏய் ப்ரோ, நீ போய் தானே சொல்ற? இல்ல ஆர்த்தி, எனக்கு தெரியும் நீ பயந்துட்ட, நான் பார்த்தேன். ஏய் இல்ல. ஆமா, நான் பார்த்தேன், போய் சொல்லாத போ. நான் தான் பயப்படலன்னு சொல்றேன். நீ பயந்த. நீ இப்படிலாம் சொன்னா அடங்க மாட்டேன். நல்லா 2 வச்சாதான் அடங்க வயிறு. இப்படி நைஸா எஸ்கேப் ஆகுறா பாரு. டே புட்றாவல. ஏய் சக்தி, வேணாண்டா, ஒழுங்கா தள்ளி போயிரு. சார், அவளை விடாதீங்க சார், எனக்கும் சேர்த்து நல்லா 2 வைங்க சார். ஏய், அவளை புடிடா, நான் நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. மச்சி, அதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஏய் செத்தடா இன்னைக்கு.
முடிஞ்சா புடிச்சு காட்டுறா. இன்னைக்கு 2 பேரும் என் கையில செத்தீங்க, இருங்க. ஏய் நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? உனக்கு என்னடி குறைச்சல்? நல்லா தான் இருக்கு. ஏன்? ஏய் இந்த ட்ரெஸ்ல அப்படியே போய் விக்ரம் முன்னாடி நிக்கிறேன், அப்படியே அவனை மயக்கிறேன் பார். ஓ இந்த வழியில மேடம் ட்ரை பண்றீங்களோ? ஆமாண்டி, அவனை எப்படி கவுக்குதுன்னே தெரியல. நான் போய் பேசியும் பார்த்துட்டேன், ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன். இந்த வழியில ட்ரை பண்ணி பார்ப்போமே. நல்ல ஐடியா தாண்டி. அங்க பாரு நம்ம ஆளுங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு 2 பேரும் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காங்கல்ல. வால் பாரு நீ போட்டிருக்க கலர்லயே போட்டிருக்கான். ஆமாடி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. யாரும் நானும் சேம் கலர். சரி வா வா போய் 2 பேரும் பேசுவோம். ஆமா ஆமா வா போலாம். அங்க பேர்ரா ஆத்தி தான் ஓடி வரா, என்னவா இருக்கும்? தெரியலையே, சரி வா கேட்டு பார்ப்போம். தீ நிக்காத, ஓடிடு வரான். டேய் என்னை விட்டு ஓடாதடா. ஏ ஆத்தி நில்லு. நான் ஓடிடுவேன், என்ன நீங்க பிடிக்க முடியாது. ஏ ஆத்தி நில்லு. ஐயோ சார் சார் சாரி சார். என்ன அத்தி, இன்னைக்கு நீயே என்ன தேடி வந்திருக்க? அது அது சார் சார் தெரியாம வந்துட்டேன் சார், சாரி. ஆத்தி நின்னாண்ட வா. சரி சரி வரேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன ஆஃபீஸா இல்லை நீங்கள் விளையாடுற பிளே கிரவுண்டா? நீங்கள் வந்து இப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க. சார் சாரி சார், தெரியாம நடந்துச்சு சார். ஒரே ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க. இவன் என்ன இன்னைக்கு இவ்ளோ கோவப்படுறான்? ஏ சக்தி நீ இந்தாண்ட வா, நான் பாத்துக்கிறேன். டேய் இருடா மச்சான், நானே பேசி பார்க்கறேன். நான் பேசிக்கிறேன்டா, நீ வா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தானே ஷூட் இருக்கு. அது என்னோட இஷ்டம், நான் எப்ப வேணாலும் வருவேன். ஓ அப்படியா? சரி, ஆர்த்தி சக்தி 2 பேரும் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தான் போறீங்க இன்னைக்கு. சார் சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம் சார், சாரி. என்ன தெரியாம பண்ணிட்டீங்க? நீங்களே என்ன சின்ன குழந்தை நினைப்பா? அதான் அவ சாரி கேக்குறாள். உங்களுக்கு என்ன லெட்டர் தானே வேணும், அவ எழுதி கொடுத்துருவா. அதே மாதிரி அவ்வளோ ஈஸியாலாம் அவங்க எழுதி கொடுத்துட முடியாது. நானும் கேட்டாதான் எழுதி தரணும், புரியுதா? என் மச்சான் அமைதியா இரு. ஆத்தி இருக்கா, ஆத்தி முன்னாடி இப்படிலாம் கத்திட்டு இருக்காத. சார் சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம். சரி விடுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால விடுறேன். எதா இருந்தாலும் வெளில பார்த்துக்கோங்க, இப்படி ஆஃபீஸ்க்குள்ளே வேணாம். 4 பேர் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்க என்ன பழைய காலத்து ஆளா? யார் என்ன நினைக்க போறா? சரி ஆத்தி சக்தி 2 பேரும் போங்க. இவன் சிவா நேரத்துக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பான், போய் சாப்பிடுங்க, நான் வரேன். சரி நாங்க போறோம். சரிடா நீ வந்துரு. என்ன நினச்சிட்டு இருக்க? அவன் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறியா? நான்லாம் உனக்காக டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு அசிங்கப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. அதான் நீயே உன்னை படுத்திக்கிறிய. டேய் வேணாண்டா, வாய் மூடிட்டு இருந்துக்க. டேய் கையை கீழே இருக்கு, அங்க பாரு 2 பேர் இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு நீ பண்ணிட்டு இருக்க? கீழே இருக்கடா ஃபர்ஸ்ட். இங்கே பாரு, நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பொறுமையாக போயிட்டு இருக்கேன் சொல்லிட்டேன். இப்போ என்ன நினைச்சுன்னு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ணுற வேலைக்கு வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ பண்றது மட்டும் ஒழுங்கு, வேண்டாம் விட்டுருனா நீ ஃபர்ஸ்ட் கேக்குறியா? டேய் என்னாலாம் விட முடியாதுடா. நான் ஃபர்ஸ்ட் அவளை லவ் பண்ண வச்சுட்டு அப்புறம் உன்கிட்ட பேசிக்கிறேன், சரியா? நான் கிளம்புறேன். என்னடி நடக்குதுங்க? அவ வந்தா, இவர் மேல விழுந்தா, அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. என்னடி நடக்குது? அதை விடு. அந்த நிதிஷ் பாத்தியா, ஆர்த்திக் சப்போர்ட் பண்றான். என்னவா இருக்கும் தெரியலையே. சரி விடு, இப்பதான் அருண் வந்து அவ மேல கோவமா இருக்கான். வா நம்ம ஏதாச்சும் பேசி அவரை இன்னும் கொஞ்சம் கடுப்பாக்கலாம். சார் சார் என்ன சொல்லுங்க. சார், அந்த ஆர்த்தின்ற பொண்ணு எப்பயுமே இப்படிதான் சார், கொஞ்சம் எல்லாத்தையும் ரொம்ப பழகுவா. ஆமா சார், அந்த பொண்ணுகிட்ட நானும் நிறைய தடவை அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன் சார், அடங்குறதே இல்லை. கொஞ்சம் மென்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, பாய்ஸ் கிட்டலாம் அதிகமாக வச்சுக்காத நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம் சார், கேட்கறதே இல்லை. பாருங்க இன்னைக்கு உங்க முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு. இப்படிதான் சார் நடக்குது எங்க ஆஃபீஸ்ல. 2 பேரும் வாயை மூடுறீங்களா? சார் மார்னிங் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாலே இதுதான் நடக்குமா உங்கள் ஆஃபீஸில்? ஒருத்தி என்னன்னா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கா, நீங்கள் 2 பேர் வந்து அவளை பற்றி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க. வேறு வேலையே இருக்காதா உங்களுக்கு? இல்லை உங்களுக்குலாம் ஒர்க் கொடுக்க மாட்டுறாங்களா? சார் அது போதும், நிறுத்துறீங்களா? என்ன ஒர்க்குக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாமல் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? சார் இல்ல, அவ அது அவளோட இஷ்டம் தானே. அவள் எப்படியோ போனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் போங்க, போய் உங்களோட ஒர்க்கை பாருங்க. ஓகே சார், சாரி சார்.
சரி போய் சீக்கிரம் என்ன ஒர்க் இருக்கோ அதை பார்த்து முடிங்க. சார் சார் ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஏன் சார் இவ்வளோ கோவமா இருக்காரு? அதுவா, காலையே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், வேற எதுவும் இல்லை. சரிங்க சார். அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா சார்? என்ன புதுசா எது கேட்டுட்டு இருக்க அப்ப? சார் ஏன் சார், நான் உங்களோட ஸ்டாஃப் சார், உங்களை கவனிச்சுக்கணும்ல. ஓ இல்ல, நான் சாப்பிட்டேன், நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க போங்க. சார் அப்புறம் நீங்களும் நானும் சேம் கலர். சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல சார் சொன்னேன். சரி சொல்லியாச்சுல, போங்க போய் உங்களோட ஒர்க் பண்ணுங்க போங்க. என்னதாடி நடக்குதுங்க? அவரும் தானே திட்டினார் அவள. நாம என்னவோ சொன்னா இப்படி நம்ம கிட்டே எரிஞ்சு விழறாரு. அதாண்டி எனக்கும் தெரியல. சரி விடு. ஏய் இப்படியே அவளுங்க சும்மா விடக்கூடாதுடி. நீ காத்து ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணும். நான் போய் இல்ல பாஸ் கிட்ட போட்டு கொடுத்துடலாம். நல்ல ஐடியா தாண்டி. அவரு தான் நல்லா பிடிச்சி 2 திட்டி விடுவாரு. ஆனா அந்த அருண் கிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டான். சரியான பைத்தியக்காரனா இருப்பான்ட்டு இருக்கு. ஆனா அந்த ஆர்த்திக்கு ஏதோ லக் இருக்குடி. அதாண்டி எல்லா பசங்களும் அவள்கிட்டயே போய் நல்லா பேசுறானுங்க, அவளுக்காக எல்லாம் பண்றானுங்க. ஆமா, எனக்கு அப்படியே பார்க்க கடுப்பாகுது அவளை. ஏய் பாஸ் பேபி. என்னாச்சு? இந்த ஆர்த்தி இருக்கால, அவ ஏன் பேபி இப்படி இருக்கா? ஏன் என்னாச்சு? பாஸ் அவ இந்த புதுசா ஒரு ஆக்டர் வந்திருக்காருல நிதிஷ், அவர் கூட ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கா சாருங்க. என்ன ஏதோ ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பாங்க. பேபி நான் சொல்றது முழுசா கேளு. சரி சொல்லு. அவ ஓடி வந்தாளா, நம்ம அருண் சார் மலைய விழுந்துட்டா. என்னாச்சு அப்புறம்? அப்புறம் எங்க பாஸ் அவரு பிடிச்சி திட்டி விட்டாரு. அவகிட்டயே எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், புதுசா வந்திருக்க பாஸ் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோங்கன்னு. இப்போ அவர் திடீர்னு நமக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன்னு போயிட்டாருன்னா? அதான் பேபி, இப்ப நாம இவர் வரதுதால கொஞ்சம் சேலரி எல்லாம் அதிகமா கிடைக்குது. இப்ப அவர் நம்ம ஆபீஸை விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? போய் சொல்லு பேபி ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட. ஃபர்ஸ்ட் போய் அவளை என்னன்னு கேட்டு வரேன், அப்புறம் பேசிக்கலாம். சரி பேபி, கோபப்பட்டது திட்டிராத. சரி. ஏய் நம்ம பிளான் சக்சஸ் டி. ஆமா அவள் நல்லடிக்கு திட்டு வாங்க போறா. அப்படியே சந்தோஷமா இருக்கு இப்பதான் எனக்கு. நல்லா வாங்கி கட்டுடி. அவ இன்னமும் அவளை ஏதாச்சும் பண்ணணும்டி. பண்ணலாம் வெயிட் பண்ணு. திரும்ப இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்ல, அப்ப அருண் சாரை வச்சே செஞ்சிருவோம். ஹாய் ரஞ்சிதாம்மா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்கள் சன்னா இல்லை டாட்டரான்னு தெரில, உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஹாப்பி பர்த்டே, எப்பயும் ஹாப்பியாக இருங்க. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரஞ்சிதாம்மா. நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் எப்பயும் ஹாப்பியாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் நல்லா சேஃபாக ஹாப்பியாக இருங்க.